ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இன்றைக்கி நடிகர் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபலாவுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாக சைத்தன்யா சமந்தா கடந்த 2017 திருமணம் பண்ணிட்டு கருத்து வேறுபாடு காரணமாக 2021 அக்டோபர் மாதம் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி 2022 விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இதை தொடர்ந்து சில மாதங்கள் வரைக்கும் நாக சைத்தன்யா ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு, சோகமாக இருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருந்த நிலையில் 2023 ஆரம்பத்தில் நடிகை சோபிதா துலிபலா கூட நாக சைத்தன்யா டேட் பண்ணிட்டு இருக்காரு, லிவ் இன் லைஃப்பில் இருக்காரு, ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் அதெல்லாம் வெறும் ரூமர் தான் அப்படின்னு நாகார்ஜுனா உள்ளிட்ட மொத்த அக்கினேனி குடும்பமே சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இது எதுவுமே வதந்தி கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நடிகை சோபிதா துலிபலாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்தி முடிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாக சைத்தன்யா சோபிதா துலிபலாவுக்கு தாலி கட்டி திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் நாகார்ஜுனுடைய குடும்ப முறைப்படி ஹைதராபாத்தில் பிரபலமான அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நடந்திருக்கு. நாக சைத்தன்யாவுடைய தாத்தாவும் பிரபல நடிகருமான அக்கினேனி நாகேஸ்வர ராவ் தான் இந்த திருமண மண்டபத்தை கட்டியிருக்காரு. அதனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இந்த இடத்துல திருமணம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த திருமணம் ரொம்ப ப்ரைவேட்டாக நடத்தப்படணும் அப்படிங்கிறதுல நாக சைத்தன்யா சோபிதா 2 பேரும் உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால் சுமார் 200லேருந்து 300 பேர் மட்டுமே இந்த திருமணத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அதாவது பிரபலங்கள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு மொத்தமே குறைவான நபர்களை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க.